அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது. அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். புதனினுடைய இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு தெளிந்த அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை 24ஆம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார். இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. சித்திரை 9ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது. அப்படிப்பட்ட வேளையில் சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களகாரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதைவிட மிக வலுவாக சித்திரை 18ஆம் தேதி முதல் குரு மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே குரு ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குரு மிகுந்த வீரியத்துடன் ரிஷபராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் குரு அமர்வதால். எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது, குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை 12ஆம் தேதி முதல் சுக்கிரன் மீன ராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர குரு 2 கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்கிர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது. குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான
மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 1 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மற்ற தருணங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சந்திரன். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த சித்திரை மாதத்தில் இருக்க பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதத்தில் மிகவும் வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார். தனஸ்தானம் பாகிஸ்தானமும் வலுப்பெறுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த மாதம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் குரு தனஸ்தானத்தில் நுழைவது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் முயற்சியில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் தொடர்ந்து லாபம் நீடிக்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்திலும் ஜென்மராசியிலும் சஞ்சரிப்பது நிச்சயமாக ஏமாற்றம் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதோடு நிதிநிலைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கட்சியில் கூடுதல் பொறுப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் மங்களக்காரகன் சனியை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையில நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். கால்நடையில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் சிறப்பாக உள்ளதால் மனதிற்கு நிம்மதியும் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் அடியோடு விலகும். நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும்.